நீட் விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்த சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது திமுக என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நீட் விலக்கு தொடர்பாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்த சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக அண்ணாமலை தற்போது தெரிவித்துள்ளார். தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது திமுக என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதில் தரவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்க வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். அனைத்துக் கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. நீட் தேர்வு விவகாரத்துல இன்றைய தினம் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டியிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அதிமுக அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவும் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு வந்த பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றும், ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுடைய வருமானத்துக்காக நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது திமுக என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தாங்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்களை நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும், அப்படி ஒரு நாடகமான இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த கேள்விகளை மீண்டும் இன்று முதலமைச்சர் முன் வைக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எண்ணம் இருக்குமே, ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்ற தவிர டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்கும் கள்ளச்சாராய மரணம் குறித்த விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லக்கூடிய இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று நாடகம் ஆடுவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீட் தேர்வு வந்த பிறகுதான் மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும், நீட் தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு என்று போய் சொல்லக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாத 2007 முதல் 2016 காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 38 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மருத்துவக் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பது உண்மையை மறைக்கக்கூடிய செயல் என்றும், அறிவாலயத்தில் இருந்து தயார் செய்து கொடுத்த முன்னாள் நீதிபதி A.K. ராஜன் கமிட்டி அறிக்கையில் நீட் தேர்வுக்கு முன்பாக கடந்த 2010 முதல் 14 ஆகிய ஆண்டுகள்ல மருத்துவக் கல்வியில் சேர்ந்த தமிழக பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை ஏன் குறிப்பிடவில்லை என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற நோக்கத்தோடு பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழகத்தில் 14 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும், மருத்துவக் கல்வி இடங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்றும், இதன் மூலமாக தமிழகத்தில் மேலும் பல மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு மட்டுமல்லாமல் எந்த தேர்வானாலும் மாணவர்கள் சாதனை படிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் என்றும், ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி என்றும் அண்ணாமலை தன்னுடைய
அறிக்கையில குறிப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக பங்கேற்கவில்லை என்பதனையும் இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.